அனைவருக்கும் வணக்கம். 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சயின்ஸ் கொஷின்ஸ் வெறும் பாக்ஸ் கொஷின் மட்டும் கொஷினாக கொடுத்துருக்கேன். ரிவிஷன் பண்ணுறவங்க மற்றும் டெஸ்ட் போட்டு பார்க்குறவங்க இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. கேள்வி எண் 1, துணி துவைக்கும் இயந்திரம் எம்முறையில் செயல்படுகிறது. மைய விளக்கு முறை. துணி துவைக்கும் இயந்திரம் எம்முறையில் செயல்படுகிறது. மைய விளக்கு முறை. உலக உணவு தினம் எப்பொழுது? அக்டோபர் 16. உலக உணவு தினம் எப்பொழுது? அக்டோபர் 16. உலகின் மிக நீளமான நதி. ஆப்ஷன் பி நைல் நதி. உலகின் மிக நீளமான நதி ஆப்ஷன் பி நைல் நதி. கங்கை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மிக நீளமான நதி. அமேசான் உலகின் 2வது மிக நீளமான நதி. காவேரி தமிழ்நாட்டின் மிக நீளமான நதி. நீர் அருந்தாத விலங்கு எது? நீர் அருந்தாத விலங்கு எது? ஆப்ஷன் சி கங்காரு எலி. நீர் அருந்தாத விலங்கு ஆப்ஷன் சி கங்காரு எலி. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் டேஷ் மீட்டர் விட்டம் வரை வளரும். ஆப்ஷன் பி 3 மீட்டர். விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் திங்கள் டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. உலக வாழிட தினம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் முதல் நாள் டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. உலக வாழிட தினமாக. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட டேஷ் மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. 20 மடங்கு. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. ஆமை கோடைக்கால உறக்கத்திற்கான விலங்கா? சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை தவறு. ஏன்னா ஆமை கோடை காலத்திற்கான விலங்கு அல்ல, இது குளிர்காலத்திற்கான விலங்கு. நம்ம குளிர்காலத்தில் எப்படி கத்துவோம் அப்படின்னா ஆன்னு கத்துவோம். குளிருது அப்படின்னு கத்துவோம். அப்போது குளிர்னா ஆனா ஆமை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குளிருக்கு தானே ஆமை மாதிரி அடங்கி போத்திக்கிட்டு இருப்போம். அதனால் ஆமை குளிர்கால உறக்கத்திற்கான விலங்கு. அதனால் இக்கேள்விக்கான விடை தவறு. ஒரு செல் உயிரினங்களில் தவறானது. நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிடுவோம், மண்புழு. அப்போது ஒரு செல் உயிரினங்கள் என்னென்னா அமீபா, யூக்ளினா, பாராமீஷியம். ஒரு செல் உயிரினங்களில் தவறானது எது? மண்புழு. நத்தை டேஷ் உறக்கத்தில் ஈடுபடுகிறது. ஆப்ஷன் பி கோடைக்கால உறக்கத்தில். நத்தை கோடைக்கால உறக்கத்தில் ஈடுபடுகிறது. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம். மூங்கில். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். பெரிபெரி எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் பி. பெரிபெரி வைட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படுகிறது. பலவீனமான எளிதாக வளையக்கூடிய எலும்புகள் எந்த நோய்க்கான அறிகுறிகள் ஆகும்? ரிக்கஸ். பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் ரிக்கெட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் ஆகும். நரம்பு பலவீனம், உடல் சோர்வு எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் பி. நரம்பு பலவீனம், உடல் சோர்வு எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் பி. நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை போன்றவை டேஷ் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. இது எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா வைட்டமின் இ. நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை போன்றவை டேஷ் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஆப்ஷன் சி வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படுகிறது. வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படுகிறது. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கால்சியம். கால்சியம் பார்த்தோம்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் பார்த்தோம்னா வலுவான எலும்புகள் மற்றும் இரத்தம் உறையாமை. அயோடின். அயோடின் தைராய்டு ஹார்மோனோடு சம்பந்தப்பட்டது. இரும்புச்சத்து. ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. இந்தியாவில் டேஷ் மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது.
ஆப்ஷன் பி 14.4. இந்தியாவில் 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. உடல் பருமன் அதிகம் உடையவர்களில் இந்தியா டேஷ் இடம் வகிக்கிறது. 2ஆம் இடம். உடல் பருமன் அதிகம் உடையவர்களில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. வளர்ச்சி குறைபாடு, முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு போன்றவை டேஷ் நோயின் அறிகுறிகள் ஆகும். குவாஷியோகர். வளர்ச்சி குறைபாடு, முகம், கை கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு போன்றவை டேஷ் நோயின் அறிகுறிகள் ஆகும். குவாஷியோகர் நோயின் அறிகுறிகள். ஆஸ்டியோமலேசியா டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஆஸ்டியோமலேசியா டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. பைரெக்ஸ் போரோசிலிகேட் கண்ணாடியின் சிறப்பம்சம் யாது? வெப்பப்படுத்தும் பொழுது குறைவாக விரிவடையும். ஆய்வகங்களில் பயன்படும். விரிசல் ஏற்படாது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். பாக்டீரியாக்களால் பரவும் நோய்களில் தவறானது எது? இதற்கு காலரா பார்த்தோம்னா பாக்டீரியாக்களால் பரவும் நோய். காச நோய் பாக்டீரியா மூலமாக பரவுது. நிமோனியா பாக்டீரியா மூலமாக பரவுது. அப்போது இளம்பிள்ளை வாதம் இது ஒரு வைரஸ் நோய். அடுத்தது காலரா டேஷால் ஏற்படுகிறது. காலரா அசுத்தமான நீரால் ஏற்படுகிறது. காலரா அசுத்தமான நீரால் ஏற்படுகிறது. மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி டேஷ் நோயின் அறிகுறிகள். மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி மராஸ்மஸ் நோயின் அறிகுறிகள் ஆகும். ஒரு வைரஸ் டிஎன்ஏவிற்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். சரி. இக்கூற்று சரியா தவறான்னு கேட்டால் இக்கூற்று சரி. ஒரு வைரஸ் டிஎன்ஏவிற்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். சரி. நன்றி, வணக்கம்.